அக்கரப்பத்தனை பிரேமூர் தோட்டத்தின் தீயின் அகோர தாண்டவத்தினால் வீடுகளை இழந்த மக்கள் தொடர்ந்தும் பாடசாலைகளில் தங்கியுள்ளனர். அக்கரப்பத்தனை பிரேமார் தோட்டத்தில் கடந்த 13ஆம் தேதி இரவு 9 மணியளவில் லயன் குடியிருப்பில் தீ பரவியது. இந்த தீ சம்பவத்தினால் 10 தொழிலாளர்கள் குடியிருப்புகள் முற்றாக இருந்து நாசமாகின. வீட்டு உபகரணங்கள், தொழில் உபகரணங்கள், பாட புத்தகங்கள் உட்பட வீட்டிலிருந்த அனைத்து பொருட்களும் எரிந்து நாசமாகின. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட மக்கள் தற்காலிகமாக பிரேமார் தமிழ் மகாவித்தியாலயத்தில் தங்கியுள்ளனர். சொத்துக்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு, யூனிஃபார்ம்ல இருந்து புக்ல இருந்து எல்லாம் அழிஞ்சு போச்சு. எங்களுக்கு இருக்கிறது பாடசாலையில தான் தங்கி இருக்கோம். பாடசாலையில் உள்ள மாணவர்களுக்கும் படிப்பு சம்பந்தமா நிறைய சிக்கல்கள் வருது. எங்களுக்கும் படிக்கிறதுக்கு எக்ஸாம் வருது. வீடு சொத்துக்களை இழந்து பாடசாலையில் தற்காலிகமாக தங்கியுள்ள இந்த மக்கள் நிரந்தர வீட்டினையே கோருகின்றனர். வீடு எரிஞ்சு போடுறதாக எங்களுக்கு கூடிய வேலைகள்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. சாப்பாடுலாம் எல்லாருக்கும் நல்லா கொடுக்குறாங்க. உடுப்பு எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. எங்களுக்கு கூடிய உதவி தெரியும் மாதிரி செஞ்சாங்க. எங்களுக்கு இந்த ஊர் மட்டும் ஒரு கட்டி கொடுக்க உதவி செஞ்சாங்க. எங்களுக்கு கூடிய தர்மம் சாமிகளை எங்களுக்கு துணிப்பிறப்பெல்லாம் போச்சு. சாமியெல்லாம் உதவி செஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுத்தாங்க. சாமிகளை ரயில் வாசல்லாம் வந்துச்சுங்க சார். பிள்ளைங்கள்லாம் போயிடுச்சுங்க. பிள்ளைங்களோட நம்ம புஸ்தகங்கள்லாம் போயிடுச்சு. குடிமகன்லாம் இல்லை. நாங்கள் இழந்து இருக்கோம். எல்லாம் மக்கள் இளைஞர் மன்றங்கள் எல்லாம் உதவி செஞ்சுருக்காங்க. சாப்பாடு வசதி, உடுப்பு வசதி எல்லாம் செஞ்சுருக்காங்க. எங்களுக்கு இருக்கும் மழை இடமே தான் எங்களுக்கு வேணும். பிள்ளைங்க புக்கு கூட இல்லை படிக்க. எல்லாம் சீரழிஞ்சு நாங்கள் நிற்கிறோம். இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனத்திற்கொண்டு விரைவில் தீர்வினை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும்.